ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைப்போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. 7 days 7 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி நட்ஸ் லட்டு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். ராகி நட்ஸ் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 1 கப் ராகி மாவு, 1 கப் அதே அளவு கப்புக்கு பொடிச்ச வெல்லம், பாதாம், முந்திரி, ஏலக்காய், நெய். வேணும்னா பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நெய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் முந்திரி, பாதாம் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதை அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எடுத்து வச்ச ராகி மாவை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ராகி மாவோட ஸ்மெல் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் பொடிச்சு வச்ச வெல்லம், ஒரே 1 ஸ்பூன் தண்ணி. 1 ஸ்பூன் தண்ணி போதும். அது பதம்லாம் கிடையாது. இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட வறுத்த ராகி மாவு, காய்ச்சி வடிகட்டி வச்ச வெல்லம், வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நட்ஸை, ஏலக்காவை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அதுலேயே மாவு போட்டு அதையும் பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அளவு பார்த்து. அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய்யை மெல்ட் பண்ணி நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் உருட்டி எடுத்திங்கன்னா ராகி நட்ஸ் லட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஸ்நாக். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை கான்ஃபிடென்ஸ் கோஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா எல்லா ஸ்டாண்டர்டுமே நம்ம தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதே மாதிரி 7th 8th 9thலேயே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறி அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தலகணமாக மாறிடுச்சு. 10th படிக்கும்போது எனக்கு முதல்ல இருந்தே 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், அந்த போர்டில் நம்ம பேர் வரணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த 4 ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம தானே ஃபஸ்ட்டு வாங்கணும், இப்போ 10thலேயும் கண்டிப்பாக நம்ம தான் வருவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறி ஒரு ஸ்டெப் மேலே போய் தலகணமாக மாறிடுச்சு. ஸோ எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற தலகணத்தில் ரொம்பவே கொஞ்சம் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்துட்டேன். அது ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, எங்களோட சயின்ஸ் சப்ஜெக்டில் பயாலஜியில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெசனில் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸு. கொஸ்டின் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஆன்சர் தப்பாக தான் எழுதுவோம். அந்த மாதிரி பேட்டர்னில் இருந்துச்சு. எங்கள் மிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் 1க்கு 2 வாட்டி படித்து நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நானும் இருந்தோம். பட் நான் தான் சொன்னேனே ஓவர் கான்ஃபிடென்ட் தலகணமாக மாறிடுச்சுன்னு. அப்போ கரெக்டாக அந்த கொஸ்டின் நான் தப்பாக எழுதிட்டேன். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 90+, 95 அந்த மாதிரி மார்க்கு சயின்ஸில் போயிடுச்சு. ரொம்ப கம்மி மார்க் ஆயிடுச்சு. டோட்டல் பார்த்திங்கன்னா 400+ தான் வந்துச்சு. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரல. அது எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி அழுது, அதனால் நான் நினச்ச கோர்ஸ் எடுக்க முடியாமல் டிகிரியில் மாறி எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்நாக்ஸோட இன்னொரு ஸ்டோரியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பபாய்.